காவல்துறையை கையில வச்சிருக்க முதல்வர் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இவரையும் கொன்னு அவரோட மனைவியையும் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து அந்த பொண்ணையும் கொன்னு இவங்க 2 பேருக்கும் ஒரு 2 வயது பையன், அந்த பையனையும் அடிச்சு கொண்டிருக்காங்க. ஏயா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு நாங்க ஏயா மணிப்பூரி மத்திய பிரதேசத்தையும் பார்க்கணும்? நீங்க ஒழுங்கா உங்க ஆட்சியை பாருங்க. பெண்கள் வாழவே தகுதியற்ற மாநிலமா தமிழ்நாடு ஆயிட்டு இருக்கா என்ன? 2 நாளைக்கு முன்னாடி அடையார்கிட்ட ஒரு வடமாநில இளைஞர் ஒருத்தரோட சடலம் ஒன்று கிடைக்குது. அது என்னன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தனை கொன்னு சாக்கு பையில போட்டு ரோட்டு ஓரத்தில் தூக்கி வீசிட்டு போயிருக்கிறாங்க. அது என்னன்னு விசாரிச்சா கடைசியில அந்த வடமாநில தொழிலாளி அவர் குடும்பத்தோட வந்து இங்க தங்கி இருந்திருக்கிறாரு. இங்க தரமணி பக்கத்துல இருக்கிற ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் வளாகத்துக்குள்ள இது நடந்திருக்கு. அவரோட மனைவியை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப போய் இவர் தடுத்திருக்காரு. இவரையும் கொன்னு அவரோட மனைவியையும் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து அந்த பொண்ணையும் கொன்னு இவங்க 2 பேருக்கும் ஒரு 2 வயது பையன், அந்த பையனையும் அடிச்சு கொண்டிருக்காங்க. அவ்வளவு வேதனையா இருக்கு கேட்கும் பொழுது. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணமா போயிட்டு இருக்குன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். காவல்துறையை கையில வச்சிருக்க முதல்வர் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? 2 நாளைக்கு முன்னாடி இங்க நீங்க வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் என்ன பேசுறாரு? மேடையை அடிச்சு பேசுறாரு. தமிழ்நாடு தான் இந்தியாவிலே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்ன்றீங்க. ஏங்க என்னங்க கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு எடுத்தாலும் மணிப்பூரை பாரு, மத்திய பிரதேச பாருங்கிறாரு. ஏயா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு நாங்க ஏயா மணிப்பூரி மத்திய பிரதேசத்தையும் பார்க்கணும்? நீங்க ஒழுங்கா உங்க ஆட்சியை பாருங்க. ஏயா கஞ்சா எவ்வளவு அதிகமாகுது அப்படின்னு கேட்டா குஜராத்ல அங்க இருந்து வருதுங்கிறீங்க. குஜராத்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு நடுவில் வேற ஸ்டேட்டே இல்லையா? அந்த ஸ்டேட்டுகள் எல்லாம் இப்படிதான் வந்து கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கா? அப்ப சுத்தமா ஒரு நிர்வாகத்திறன் இல்லாம ஒரு கையாளாகாத ஒரு ஆட்சியை நீங்க நடத்திக்கிட்டு இப்படி எல்லாத்துக்கும் மேல இருக்கவன் பார்த்துப்பான்னு மத்திய அரசை கை நாட்டுறீங்கன்னா நீங்க உங்க ஆட்சியை நம்பி பெண்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? பெண்கள் எந்த இடத்துல வந்து பெண்களோட அதிருப்தியை சம்பாதிக்கிறீங்களோ, பெண்கள் பாதுகாப்பு இல்லாம உணர்றாங்களோ, பெண்கள் தன் குழந்தைகளை வெளியில பச்சை புள்ளைய வெளியே விளையாட அனுப்ப முடியலங்க. வயசான பாட்டி கடைகண்ணிக்கு வெளியில போனா இல்ல காலாட ஒரு கோயிலுக்கு போனா அந்த பாட்டி வீட்டுக்கு வர வரைக்கும் பயமா இருக்கு. இப்ப அந்த போன வாரம் 75 வயசு பாட்டியை ஒருத்த வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில்? ரீல்ஸ் போடுறதுக்காக ஓட விட்டு வெட்டுறாங்க. சட்டம் ஒழுங்கு இப்படி சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுது, மக்கள்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தத்தளிக்கிறாங்கன்னு ஏதோ ஒரு திருசங்க சொர்க்கத்தில் முதல்வர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரை கனவுலகத்திலேருந்து நினைவுலகத்துக்கு கொண்டு வரணும்னா ஒரே வழிதான் இருக்கு. 2026 எலெக்ஷன்ல அவரை வீட்டுக்கு அனுப்பணும்னா எதிர்கட்சியா ஆனதுக்கப்புறம் இந்த தமிழகத்தோட நிதர்சனம் என்ன, எது உண்மை எது பொய்ன்னு ஸ்டாலின் அவர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும்.